நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல்ல சீதா வேலை பார்க்கிற ஆஸ்பத்திரியில மேனேஜர் அவள்கிட்ட 5 லட்சம் ரூபாயை கொடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ண சொன்னார். பணத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டோல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் வழிமறிச்சு பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. அதனால கண்ணீர் விட்டு கதறி எழுத சீதாவை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மேனேஜர் மிரட்டினப்போ கடவுள் மாதிரி வந்தான் நம்ம முத்து. பணத்தை மீட்டுட்டு வந்ததா சீதா கிட்ட கொடுத்து அவளோட வேலையை காப்பாத்தினான். ஆனா அந்த பணத்தை எடுத்தது யாருங்கிற உண்மையை மட்டும் முத்து சொல்லவே இல்லை. ஒரு பெரிய மர்மமாவே இருந்துச்சு. இப்ப இந்த நிலையில இன்னைக்கு நடந்த எபிசோடுல சீதா கிட்ட மறுபடியும் 5 லட்சம் பணத்தை கொடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ண சொன்னார் மேனேஜர். ஐயோ வேண்டவே வேண்டாம், ஏற்கனவே ஒருமுறை பட்டதே போதும், இத வேற யார்கிட்டையாவது கொடுங்க சார்னு கெஞ்சினா நம்ம சீதா. ஒருமுறை நடந்ததெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நீ பயப்படாம கொண்டு போன்னு அவகிட்டயே கொடுத்தார் மேனேஜர். வேற வழி இல்லாம சீதாவும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு செக்யூரிட்டியையும் துணைக்கு அழைச்சுக்கிட்டு ஆட்டோல கிளம்புறா. அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட, அண்ணே வழியில எங்கேயும் ஆட்டோவை நிறுத்தாம நேரா போயிடணும்னு வேற கண்டிஷன் போட்டா சீதா. ஆனா போற வழியில சீதாவோட மாமா முத்துவை பார்த்த அந்த ஆட்டோ டிரைவர் டக்குன்னு ஆட்டோவை நிறுத்திட்டு அவர்கிட்ட பேசிட்டு வர்றேமான்னு இறங்கி போனார். ரொம்ப நேரமாகியும் ஆட்டோ டிரைவர் வராததால இன்னும் என்ன ஆச்சுன்னு பாப்போம்னு சீதா அவரை தேடி போனார். அங்க முத்துவும் அந்த ஆட்டோ டிரைவரும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க போனதும், அண்ணா டைம் ஆகிக்கிட்டு இருக்கு, இங்க ஏன் இவர்கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட்டா சீதா. அப்பதான் அந்த ஆட்டோ டிரைவர், அம்மா அந்த பணத்தை எடுத்தது நான் தான், ஆனா என்னையும் சிக்க வைக்காம அந்த பணத்தை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சது இந்த முத்துதான்மான்னு உண்மையை போட்டு உடைச்சார். தனக்காக மாமா இத்தனை நாளா இவ்வளவு பெரிய உண்மையை மூடி மறைச்சிருக்காரான்னு சீதாவுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகி போச்சு. மாமா நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு அங்கேயே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அப்புறம் நேரா தன்னோட அம்மா வீட்டுக்கு போன சீதா அங்கிருந்த மீனாவை கட்டிப்பிடிச்சு, மீனா என்னையும் மன்னிச்சிடுன்னு மன்னிப்பு கேட்கிறா. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்ததால சோகமா இருந்த சந்திராவுக்கு மகள்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்ததை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருகி ஓடுச்சு. அடடா என்ன ஒரு அழகான தருணம். இதையடுத்து அடுத்து என்ன நடந்தது, சீதாவும் மீனாவும் முழுசா ஒன்னு சேர்ந்தாங்களாங்கிறதையெல்லாம் இனி வரும் எபிசோடுகள்ல பார்க்கலாங்க. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.